ஹாய் கைஸ், வெல்கம் டு மீட் கிரீட் அண்ட் ஈட் ஃபீஸ்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது செங்கல்பட்டு மதுராந்தகம் கூட்ரோட்டில் இருக்க ஹோட்டல் ஜூனியர் குப்பனாக்கு. வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே ஆம்பியன்ஸ் அண்ட் லைட்டிங் சிறப்பாக இருந்தாலும் ஹவுஸ் ஃப்ளைஸோட தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த ஹோட்டல் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸை நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா போன்லெஸ், கோபி 65 அண்ட் பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லா பிரியாணியுமே சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளவு சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் சுக்கா போன்லெஸ் பார்க்கலாம். பார்க்கவே நல்லா அப்பிடைசிங்காக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ்டிங் பிரியாணின்னு இதை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் குக் ஆகிருக்கிறது, மசாலா ஃப்ளேவர், காரம், உப்பு எல்லாமே ஆன் பாயிண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டிஷ்ங்க. நெக்ஸ்ட் அந்த போன்லெஸ் சிக்கன் சுக்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடடா, என்ன காரம், என்ன டேஸ்ட்டு, பெஸ்ட்டு சுக்காங்க. பெய்ட் ரிவ்யூ இல்லைங்க, நிஜமாவே நல்லா இருக்குது. இங்கே சுக்காவையே ஒரு தொக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்கன் தொக்கு பிரியாணியெலாம் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர்லேயே கூட இதை நம்ம சாப்பிட்லாம். பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பிளேட்டு தான் இருக்கும். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேட்டாவது வாங்கணும். நம்ம சாப்பிட்ருக்கும் போதே சுட சுட கோபி 65 வந்துருச்சு. மசாலா நல்லா கோட் பண்ணி சாஃப்டாக வெந்திருந்துச்சு. இதோட டேஸ்ட் ஆஹா ஓஹோன்னு இல்லாட்டியும் கூட நல்லா டீசெண்டாகவே இருந்தது. மேபி நான் சிக்கன் சுக்கா கூட இதை சாப்பிட்றதுனால அதோட ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோவா தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் ஏன் இதை வாங்கினான்னு கேட்குறீங்களா? குடும்பத்தில் ஒரு அக்கேஷ்னல் வெஜிடேரியன் இருக்கார், என் பையன்தான். அவர்னால தான் அப்பப்போ நம்ம இந்த காளான் பிரியாணி, காலிஃப்ளவர் 65 வாங்க வேண்டியதாக இருக்குது. ப்ளைன் பிரியாணி கூடவே ஒரு பாயில்டு எக் தராங்க. இந்த எக் எனக்கு அவ்வளோவா ப்ராப்பராக குக் ஆகாத மாதிரி தான் இருந்தது. இங்கே பிரியாணிக்கு கத்திரிக்காய் தால்ச்சாக்கு பதிலாக சிக்கன் கிரேவியே தராங்க. ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம எந்த ஒரு கிரேவியோ இல்லை சைட் டிஷ்ஷோ இல்லாமையே தனியாகவே சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிரியாணி ரைஸும் சைட் டிஷ்ஷும் முடிச்சுட்டு பார்த்தா அந்த சுக்கா கிரேவியும் நமக்கு பிரியாணி கொடுத்த எக்ஸ்ட்ரா கிரேவியும் பேலன்ஸ் இருந்தது. சரி, ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வாங்கிட்டு இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா மெனுவில் 80 ரூபீஸுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒயிட் ரைஸ், கர்டு, ரசம் அண்ட் பொரியல் தராங்க. நாங்கள் லஞ்சுக்குள்ளே போனது அரௌண்ட் 4 o'clock. ஸோ நமக்கு சர்வ் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ சாப்பிட்டு தான் இருக்காங்க. 1-2 பேர் தான் நமக்கு அவைலபிளாக இருந்தாங்க. பட் அவங்க சொன்னது தான் நமக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஒயிட் ரைஸ், ரசம் எதுவுமே இல்லை, பிரியாணி அண்ட் குஸ்கா மட்டும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேரங்கிட்ட நேரத்தில் லஞ்சுக்கு போகிறது அவங்க தப்பு இல்லையே. அட்லீஸ்ட் ஒயிட் ரைஸ் மட்டுமாவது இருந்திருக்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம பில்லை கட்டுற கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸுக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டு நல்லா ஜஸ்டிஃபையபிளாகவே இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீட் கிரீட் அண்ட் ஈட். டேக் கேர் கைஸ், பாய்.